சேட்டை, பொலம்பல், ஓவர் ஆக்டிங் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த 5000 ரூபாய் எனக்கு வேணாம், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. ஆதர, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க நைட்டு பூரா தூக்கத்துல என்ன உளறிட்டு இருந்தீங்க தெரியுமா? உளறிட்டு இருந்தனா? என்ன உளறிட்டு இருந்த? ஐயோ, ஆதரைக்கு எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் கொடுத்துட்டேனே, அதை எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க. ஆத்தாடி, நான் அப்படியா உளர்னேன்? தூக்கத்துல உளர்னது மட்டும் இல்லாம இப்ப தூங்காமையும் நல்லா உளறீங்க. இப்போ உளறனா? என்ன சொல்ற நீ? ஆமா, சாமி என்ன கிட்ட போன்ல 5000 ரூபாய் கடன் கேட்டு கெஞ்சினீங்கல்ல, அதுதான் சொல்றேன். ஐயோ, அது உளறல் இல்ல, உண்மைதான். உண்மை இல்லங்க, அது பொய். பொய்யா? பொய்ய நீ எப்படி சொல்ற? சாமி என்ன உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வீட்டு ஹால்ல தான் உட்கார்ந்திருக்காரு. என்ன சொல்ற ஆதர? நம்ம சாமி என்ன பார்க்க வந்திருக்கானா? நம்ம வீட்டு ஹால்ல உட்கார்ந்திருக்கானா? ஆமா ஆமா. அது எப்படி? சாமியால அதுக்குள்ள எப்படி நம்ம வீட்டுக்கு வர முடியும்? இப்பதான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஆதர. ரொம்ப நடிக்காதீங்க, உங்க சாயெல்லாம் வெளுத்து போச்சு. நான் நடிக்கல ஆதர, உண்மையதான் சொல்றேன். நீ வேணா பாரேன். ஓ ஐயோ, தப்பு நடந்து போச்சு ஆதர, தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? அது வந்து ஆதர, ஆபீஸ்ல ஆறுசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரையும் நான் சாமின்னு தான் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதான் நம்ம சாமிநாதனுக்கு பதிலா அவருக்கு போனை போட்டு தப்பா பேசிட்டேன். பாவ மனுஷன். என்னடா நம்ம சார் திடீர்னு போன் பண்ணி 5000 ரூபாய் கேக்குறாருன்னு தலையை பிச்சுட்டு இருப்பாரு. ஷோ, என்ன சொல்றதுனே தெரியல. போதும், நிறுத்துறீங்களா? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, நம்பினாலும் நம்புவாங்க. ஆனா இந்த ஆதர நம்ப மாட்டான்.